வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 27. தனதரை கட்டிலில் விட்டத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் அஞ்சிலை. வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டிருந்தது. இன்னும் தாய் வீட்டை விட்டு திரும்ப அவளுக்கு மனமில்லை. இந்த 2 நாட்களாக உடல் நலத்தினை காரணம் காட்டி வேலைக்கும் செல்லவில்லை அவள். சாய்தான் ஒரு நாளைக்கு 3 முறையும் அவளை வந்து பார்த்துவிட்டு போனாள். தோழி எதையோ மறைப்பது புரிந்து பேச்சு கொடுத்தவளுக்கு ஏதும் பிடிபடவில்லை. ஏன் வருணை கூட ஒருமுறை கூட்டி வந்திருந்தாள். ஆனால் அப்போதும் அவளிடம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 2 நாட்கள் ருத்ரன் அவளை பார்க்கவும் வரவில்லை, அலைபேசி அழைப்பும் விடுக்கவில்லை. ஆக மொத்தம் சிறைவாசம் போன்ற கொடூரத்தின் உச்சத்தில் நின்று கொண்டு இந்த 2 நாட்களையும் ஊர்ந்து ஊர்ந்து கடத்தியிருந்தாள் பாவை. மகளுக்காக பழசாறு எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த காயு, "அஞ்சு" என்க சட்டென நினைவு மீண்டவள் அன்னையை ஒரு வெற்று பார்வை பார்த்தாள். அதில் தாயுள்ளம் படபடத்து துடிக்க, 2 நாட்களாக கணவன் தன்னிடம் புலம்புவது, தான் மகனிடம் புலம்புவதுமாக இருந்த பொழுதுகள் கண்முன் வந்து போனது. "இந்தாடா" என அவர் கொடுக்க, பழசாற்றை பார்த்து, "வேணாம்மா" என்று அவள் கூற, "மதியமும் ஒண்ணும் சாப்பிடல, இதையாவது குடி" என்ற அதட்டலோடு அதை கொடுத்து முழுதாக பருக செய்தார். மகளின் தலையை பரிவாக கோதியவர், "அஞ்சுமா, அம்மா கிட்ட சொல்ல மாட்டியாடா? என்னாச்சுடா? ஏதும் பிரச்சனையா?" என்று வினவ, பாவையின் கண்கள் கலங்கியது. அதைக் கண்டு மேலும் பதறியவர், "அஞ்சு, என்னாச்சுடா?" என்று பதற, அன்னை மடியில் முகம் புதைத்தவள் அழத் துவங்கிவிட்டாள். எதற்காக அழுகிறாள் என்று புரியாத போதும் மகளின் கண்ணீர் தாய் அவள் கண்களும் கலங்கிவிட்டது. அவள் முதுகை தடவியபடி, "ஏண்டா, என்ன ஆச்சு?" என்று அவர் வினவ, "மா, ஏம்மா பாப்பா போச்சு? எனக்கு ஏம்மா இப்படி? என்ன விட்டு ஏம்மா?" என்று விக்கி விக்கி அழுதாள். அதில் முற்றுமாக உடைந்து போனவர், "டேய், முடிஞ்சத பத்தி ஏன்டா இப்போ? எதுக்கு திடீர்னு இப்ப இத பேசுற?" என்று வினவ, "மறக்க முடியலையேம்மா" என்றாள். அவரும் ஒரு தாய்தானே. ஒரு தாயாக மகவை இழந்து மகள் படும் பாடு கண்டு மேலும் கலங்கியவர், "டேய், அது முடிஞ்சு போச்சு. ஏதோ போதாத காலம் இப்படி ஆச்சு. இன்னும் ஏன் அதையே யோசிக்கிற? இத்தனை மாசம் கடந்துடுச்சு. இன்னுமா அதிலேயே உழண்டுகிட்டு இருப்ப?" என்று வினவ, "ஆறின காயத்தை நீவி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்களேம்மா" என்று மனதோடு நினைத்து கொண்டு அழுதாள். காயு என்ன நினைத்தாரோ, "மாப்பிள கூட ஏதோ சண்டையாமா?" என்று வினவ, ஒரு நொடி ஸ்தம்பித்து போனவள் தன் அன்னையை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் தலை தன்னைப் போல் இல்லை என்று ஆடி, அவள் அன்னைக்கு மறைமுகமாக ஆம் என்ற பதிலை கொடுத்திருந்தது. ஆனால் மகள் அதை கூற விழையவில்லை என்பதையும் புரிந்து கொண்டவர், "உன் புருஷன பெத்த அம்மா கிட்டயே விட்டு கொடுக்க மனசில்லாத அளவு அன்ப வச்சுக்கிட்டு, ஏதோ நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் கூட பேசாம இருக்க. இத நான் புரிய வச்சா நல்லா இருக்காது. நீயே புரிஞ்சுக்கோ" என்று எண்ணினார். மகளின் தலை கோதி, "இங்க பேசினா தீராத பிரச்சனையே இல்லடா. ஆனா யாரும் பேசதான் விரும்புறதில்ல. புரியும்னு நினைக்கிறேன்" என்று விட்டு அதிர்ந்து விழிக்கும் மகளின் கண்களை பார்த்தபடி கன்னம் தட்டிவிட்டு சென்றார். சில நிமிடங்கள் அப்படியே அதிர்ந்தபடி அமர்ந்திருந்தவள் அலைபேசி அதிர்ந்து தன் இருப்பை காட்ட அலைபேசியை எடுக்க எத்தனித்தாள். ஆனால் அதற்குள் அழைப்பு முடிந்திருக்க, அலைபேசியை எடுக்க மனமின்றி கட்டிலில் விழுந்தாள். நான் நான் அவர்கிட்ட பேசியிருக்கலாமோ என்ற எண்ணத்தில் யோசிக்க மேலும் கண்ணீர் தான் வந்தது. அழுது அழுது சோர்ந்து போனவளை உறக்கம் வந்து கவ்விக்கொள்ள, அங்கு வருண் வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தான் ருத்ரன். நண்பனுக்கு தேநீரோடு வந்த வருண், "என்ன மச்சி, உன் பொண்டாட்டிகிட்ட பேசுனியா?" என்று வினவ, "எடுக்கலடா" என்றான். "திரும்ப கூப்பிட்டியா?" என்று வருண் வினவ, "3 தடவை கூப்பிட்டுட்டேன்" என்றான். "ம் 2 நாளா வேலைக்கு வரலன்னு சாய் புலம்பிக்கிட்டே இருந்தா. சரி, ஏதோ உடம்பு முடியல போலன்னு பார்த்தா, துரை வந்து சண்டைன்னு சொல்றீங்க" என்று வருண் கூற,
டேய் நீ வேற போடா. சண்டன்னு எனக்கே அவ அம்மா வீட்டுக்கு போன அப்புறம் தான் புரிஞ்சுது என்றவன் அதோடு அமைதியாகிவிட்டான். பொண்ணுங்க சைக்காலஜி கொஞ்சம் கஷ்டம்தான் போலயே என்று வருண் கூற, புன்னகையுடன் அவன் தோளில் கை போட்ட ருத்ரன், என்ன மச்சி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுற என்று கேலி செய்தான். பயம்னு இல்ல, ஆனா லைட்டா பயம்தான் என்று வருண் கூறவும் வாய்விட்டு சிரித்தவன், சி இது எங்களோட முதல் சண்டடா. இன்னும் சொல்லப்போனா நாங்க உட்கார்ந்து பேசியிருந்தா இதுவும் இருந்திருக்காது. வேலைய காரணம் காட்டி நானும் அவகிட்ட உட்கார்ந்து பேசல. உடம்பு சரியில்லாம அவளும் என் கூட உட்கார்ந்து பேசல. பேசுனா முடியாத பிரச்சனையே இல்லடா மச்சி. என்ன இங்க யாரும் பேசதான் மாட்டேங்கிறோம் என்று தன் மீது தவறே இல்லாத போதும் மனைவியை விட்டுக் கொடுக்காமல் இரண்டு பக்கமும் தப்புள்ளது போல் பேசினான் ருத்ரன். மனைவியா வரப்போறவ நம்மகிட்ட எதிர்பார்க்கறது எந்த இடத்துலயும் நாம அவங்கள விட்டு கொடுக்க கூடாதுன்றதுதான். அத நாம செஞ்சாலே போதும் என்று ருத்ரன் கூற, இப்ப நீ விட்டு கொடுக்காம பேசுன மாரி தானே என்று உன்னை நான் கண்டு கொண்டேன் என்பதைப் போன்று வருண் சுட்டிக் காட்டினான். அதில் சிரித்துக் கொண்ட ருத்ரன் அவன் முதுகிலேயே ஒன்று போட, அங்கு வந்த வருணின் தம்பி திவாகர் கிருஷ்ணா, அண்ணா அப்பா கூப்பிடுறாங்க என்றான். ஹாய் திவா, ஸ்டடீஸ் எப்படி போகுது என்று ருத்ரன் வினவ, ஐயோ அண்ணா அத பத்தியெல்லாம் கேட்காதீங்க என்றான். அதில் வாய்விட்டு ருத்ரன் சிரிக்கவே, நீதானடா இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு போன, இப்ப யார் கேட்டாலும் இததான் சொல்ற என்று வருண் கூறவும், நான் இன்ஜினியரிங் தான் போவேன்னு சொல்லலனா நீ என்ன மெடிக்கல் பக்கம் இழுத்திருப்ப, ஆள விடு சாமி என்று விட்டு கீழே ஓடினான். அதில் மேலும் சிரித்த ருத்ரன், சின்ன பையன மிரட்டி வச்சிருக்கடா என்று கூற, இல்லனா என் மண்டையில மொளகா அரைச்சிருவான்டா என்றவன் ஒரு பெருமூச்சை விட்டு, நான் 12th படிக்கிறப்பவே அம்மா டெங்கு ஃபீவர்ல இறந்துட்டாங்க. அப்பவே அப்பா ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு. அந்த காலத்திலேயே கட்டுனா இவளதான் கட்டுவேன்னு அம்மாவ கல்யாணம் பண்ணவரு. அம்மா இல்லன்னு ஏத்துக்க முடியல. குடி, சிகரெட் எதுவும் பழக்கம் இல்லாதவர். அம்மாக்கு பிடிக்காதுன்றதுக்காக நல்ல வேளை அது எதையும் கையில எடுக்கல. ஆனா ரொம்ப நொந்து போயிட்டாரு. விதியேன்னு வேலைக்கு போனவர் கொஞ்ச காலத்துல எங்க 2 பேருக்காகவாவது வேலை செய்யணும்னு உணர்ந்து தேறி வந்தாரு. திவா அப்படியே அம்மா ஜாட. அதனால அவன பெருசா கண்டிக்கவே மாட்டாரு. அவன் தப்பா எதுவும் நடந்துக்க மாட்டான்னாலும் விளையாட்டு குணம் அதிகம். நான் டாக்டர் ஆனதுமே அப்பாவ வேலைய நிறுத்த வச்சுட்டேன். ரீசெண்டா 2 வருஷம் முன்னாடி மைனர் ஹார்ட் அட்டாக். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவர் எடுக்க வேணாம்னு வீட்டு விஷயம் எதையும் அவர்கிட்ட கொண்டு போறதில்ல. தம்பி என்ன சேட்டை செஞ்சாலும் அவரை எதுவும் சொல்ல விடவும் மாட்டேன். அதே நேரம் கூட்டிட்டு வந்து நான் தனியா கண்டிப்பேன் என்று கூறினான். வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது எத்தனை பொருத்தமாக உள்ளது என்று எண்ணிய ருத்ரன் நண்பன் தோளில் கரம் போட்டு ஓர் அழுத்தத்தை கொடுக்க, நண்பன் முகம் பார்த்து புன்னகைத்தவன், அப்பா கூப்பிடுவாங்கடா வா போவோம் என்றான். கீழே வந்த மகனை முறைத்த ராமகிருஷ்ணன், போடா டேய் நீ எல்லாம் கல்யாணம் பண்ண லாய்க்கே இல்லாதவன் என்று கூற, அதேதான்பா என்ற ருத்ரன் வாய்விட்டு சிரித்தான். தந்தையை புரியாமல் பார்த்த வருண், என்னாச்சுப்பா என்று வினவ, சாய் வந்திருந்தா. குலோப் ஜாமுன் செஞ்சாலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கொண்டு வந்திருக்கா. நான் தனியாவாமா வந்த, இரு வருண விட சொல்றேன்னு கூப்பிட்டு விட்டேன். கண்ணால உன்னை தேடனவ சரின்னு வெயிட் பண்ணா. அப்புறம் ஃபோன் வரவும் கோவில் போகணும்னு கிளம்பிட்டா. போடா என்றார். அதில் பேவென விழித்தான். டேய் நீ இன்னும் கிளம்பல என்று ருத்ரனை பார்த்து வினவ, அட பாவி, போடா போடா, நானும் என் பொண்டாட்டிய பார்க்க தான் போறேன். உன் கூட வீணா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்று ருத்ரன் கூறினான். ஆல் தி பெஸ்ட் மச்சி, நாளைக்கு எமர்ஜென்சினா சொல்லு, ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன் என்று கத்திய வண்ணம் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு அவன் பறந்திட, அதில் சிரித்துக் கொண்ட ருத்ரன் ராமகிருஷ்ணனிடம் சொல்லிக் கொண்டு நேரே மனைவியை காண சென்றான். வீட்டை அடைந்த ருத்ரன் ஏதோ நேற்று காதல் செய்ய துவங்கிய விடலை பையன் போல கண்ணாடியில் தலை கோதிக் கொண்டு உள்ளே செல்ல, அவனைக் கண்ட அர்ஜுன், மாமா வாங்க என்றான். அவன் தோள் தட்டிய ருத்ரன், எப்படி இருக்கடா என்று வினவ, நான் நல்லாதான் இருக்கேன். அக்கா தான் சரியில்லை, ரொம்ப டல்லாவே இருக்கா. அம்மா கிட்ட கேட்டப்போ உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. எதுவும் பிரச்சனை இல்லையே என்று பரிதவிப்போடு கேட்டான். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லடா. உடம்பு முடியல அவளுக்கு. நானும் 2 நாள் டைட் ஷெட்யூல். அதான் இங்க வந்திருக்கா என்ற ருத்ரன், அத்தை மாமா இல்லையா என்று வினவ, சமையல் அறையிலிருந்து வந்த காயு, வாங்க மாப்ள என்றார். வணக்கம் அத்தை, நல்லா இருக்கீங்களா என்று பரஸ்பரம் நல விசாரித்தவன் வேலை முடித்து வந்த குணாவிடமும் பேசினான். அவனது சகஜமான பேச்சும் தனக்கு வேலை இருப்பதால் தான் அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்று பதிவு செய்த செய்தியும் காயத்ரிக்கு இருவருக்கும் இடையே
பூசல் ஏதும் இல்லை என்பதைப் போலவே உணர்த்தியது. ஏதோ எல்லாம் சரியானா நல்லதுதான் என்று அவர் எண்ணிக்கொள்ள, மேல ரூம்ல இருக்காளா அத்த? என்று ருத்ரன் வினவினான். ஆமா மாப்ள, ரூம்ல தான் இருக்கா என்று அவர் கூறவும், பாத்துட்டு வரேன் என்றவன் மேலே சென்றான். உள்ளே பூட்டப்படாத அவள் அறையை திறந்தவனுக்கு மின் விளக்குகள் இல்லாமல் இருட்டி இருந்த அறையில் மெத்தையில் அவள் படுத்திருப்பது தெரிந்தது. மணி மாலை 6க்கும் மேலே ஆனதை கண்டவன், அவள் உண்டாளோ இல்லையோ தெரியவில்லையே என்ற எண்ணத்தோடு அறை விளக்கினை இயக்க, அவள் படுத்திருந்த கட்டிலின் விரிப்பு லேசாக உதிரத்தில் குளிக்கத் துவங்கியிருந்தது. அதைக் கண்டவனுக்கு ஐயோ பாவமே என்றாகிட, அவளை நெருங்கி அமர்ந்தவன் அவள் கன்னம் தட்டி டேமா என்று எழுப்பினான். அவளது அழுது வீங்கிய முகம் அவனுக்கு ஒரு புறம் வீணா ஏன்தான் உடம்ப கெடுத்துக்கிறாளோ என்ற கோபத்தை கொடுக்க, கண்களை அழுந்த மூடி திறந்தவன் டேமா எந்திரிடா, பெட்டெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுது என்றான். ஏதோ கிணற்றுக்கு அடியிலிருந்து கேட்பது போல் கேட்ட கணவன் குரலில் மெல்ல மெல்ல உறக்கம் கலைந்து அவள் எழ, முழுதாக தூக்கம் கலைய சில நிமிடங்கள் பிடித்தது. தூக்கம் விலகி தன்னருகே இருப்பவனைக் கண்டு திடுக்கிட்டவள் கண்கள் படபடக்க, அவள் பேச வாயெடுக்கும் முன் மா, போய் பேட சேஞ்ச் பண்ணிட்டு வா, பெட்ல ஸ்ட்ரெயின் ஆகுது என்றான். அதில் சட்டென படுக்கையை பார்த்தவள், எப்போதும் மாதவிடாய் காலங்களில் படுக்கையில் அவள் விரித்து கொண்டு படுக்கும் துண்டை விரிக்காத தன் மடத்தனம் புரிய அவசரமாக எழுந்தாள். தூக்கத்தில் உடல் அமுங்க படுத்ததும் மதியம் உண்ணாததும் சேர்ந்து எழ முடியாது அவளை தடுமாற செய்ய, மற்றது மறந்து அவளை தன் கரங்களில் ஏந்திக் கொண்டவன் குளியலறைக்குள் கூட்டி சென்று அவள் முகம் கழுவி ஆஸ்வாசம் அடையும் வரை பிடித்து கொண்டு நின்றான். அவள் நிலையாக நிற்பதை உறுதி செய்து கொண்டவன் அவளுக்கு வேண்டியவற்றை எடுத்து கொடுத்துவிட்டு வெளியேற, தன்னை சுத்தம் செய்து கொண்ட பாவை சில நிமிடங்களில் வெளிவந்தாள். அதற்குள் படுக்கையின் விரிப்பை மாற்றி அமைத்திருந்தவன் அங்கு மேஜையிலிருந்த தண்ணீர் கோப்பையை திறந்து தண்ணீரை அவளுக்கு ஊற்றி கொடுக்க, மறுக்காது வாங்கி பருகி கொண்டாள். சில நிமிடங்கள் அங்கு மௌனமே ஆட்சி செய்தது. அவள் ஏதும் பேசுவாளா, சண்டையிடுவாளா என்று எதிர்பார்த்த ருத்ரனுக்கு அவள் மௌனம் மட்டும் பரிசாக கிடைக்க, அஞ்சுல என்றான். மற்றவரிடம் அறிமுகம் செய்யும் போது மட்டுமே தன் பெயரை முழுதாக கூறுபவன் இன்று தன்னை முழு பெயரில் அழைப்பது சற்றே அந்நியமாக உணர்ந்தவளுக்கு கண்கள் லேசாக கலங்கியது. உன்னதான் கூப்பிட்டேன் என்றவனது அழுத்தமான வார்த்தைகள் சொன்ன அவன் கோபத்தை வலிக்க வலிக்க உணர்ந்தபடி அவள் நிமிர, இப்ப எதுக்கு இந்த கோபம் என்றான். அவ்வளவே. கண்கள் கலங்கி மழை போல பொழிய லேசாக விசும்பலை கண்டு, இப்ப எதுக்கு அழற என்றவன், இங்க பாரு, என் மேல கோவப்படவோ சண்டை போடவோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா என்கிட்ட பதில் வார்த்தை எதிர்பார்க்க வாயை திறந்து பேசணும். நான் என் பக்க விளக்கத்தை கொடுக்க 100% தயாரா தான் இருக்கேன். ஆனா அத நீயா கேக்குற வரதான். கேட்டா கொடுக்க தயாரா இருக்கேன். வாயை திறந்து பேசு என்றான். படீர் படீர் என்று வந்திறங்கிய அவன் வார்த்தைகளில் அழுதபடியே அவனை அணைத்துக் கொண்டவள் மேலும் அழ, தன்னைப் போல அவன் கரம் அவள் பின்னந்தலையில் பிடித்து அவள் முகத்தை தன் மார்போடு ஒன்ற செய்தது. நான் நான் ரொம்ப மோசமானவளா என்றவள் மேலும் கலங்கி அழ, அவள் எதை குறிப்பிட்டு கேட்கிறாள் என்பது புரிந்தவன், யார் யாரோ ஏதோ பேசுனாங்கன்னு நீ ஏம்மா இப்படி உன்னை வருத்திக்கிற என்றான். நீ நீங்க நீங்க என் பக்கத்திலே தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. ஏன் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலையே? நான் என்ன அவ்ளோ மோசமானவளா? நான் வந்ததால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்றாங்க. நீங்களும் அமைதியாவே இருந்தீங்க. எனக்கு எவ்ளோ வருத்தமா இருந்தது தெரியுமா? எனக்கு கல்யாணம், காதல் இது மேலலாம் பெருசா அபிப்பிராயமே கிடையாது. நான் பார்த்து வந்த கல்யாண வாழ்க்கை எல்லாமே ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்றதுக்கு ஏற்பதான் இருக்கும். ஓடி ஓடி காதலிச்சவங்களும் சந்தோஷமா இருந்தது போல நான் பார்க்கல. அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சுக்கிட்டவங்களும் காதலோட மட்டுமே வாழ்ந்ததா தெரியல. கல்யாணம்னாலே இவ்ளோதான் போலன்னு ஒரு எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். கல்யாணமே வேணாம்னு யோசிக்கல தான். ஆனா கல்யாணம் பண்ணினா இப்படிதான் இருக்கும். ஒரு வருஷம் தான் எல்லா சந்தோஷமும்னு இருந்தேன். அ ஆனா என் வாழ்க்கையில முழுசா ஒரு வருஷம் கூட அது நிலைக்கலையேன்னு அத்தனை கோபமா இருந்தது. அதுவும் உங்ககிட்ட நான் உணர்ந்த அந்த பாசம், அந்த வித்தியாசமான உணர்வு என்ன மேல நோகடிச்சிருச்சு. உடம்பு சரியில்லனா வேலை நேரத்துல ஏன் ஃபோன் போட மாட்டேங்கிறன்னு கேப்பீங்க.
ஆனா வேலை நேரத்துல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு அம்மாவ அப்பா திட்டியிருக்காங்க தெரியுமா? என்றபடி ஒருமுறை தந்தைக்கு அழைத்து தாய் திட்டு வாங்கிய அந்த சம்பவத்தை கூறினாள். மேலும் 4 வருஷம் காதலிச்சு கல்யாணம் செஞ்சவங்க எங்க சித்தி, சித்தப்பா. குடும்பத்துல அத்தன பேர் முன்ன சண்டை போடுறது, அடிச்சுக்கிறதெல்லாம் பாக்க அவ்ளோ வெறுப்பா இருக்கும். இவங்கலாம் என்னடா காதலிச்சாங்கன்னு தோணும். வீட்ல நிச்சயம் பண்ண கல்யாணமாவது அழகா இருக்கும்னு பாத்தா, அதுவும் இல்லன்னு நிறைய இடத்துல பாத்துருக்கேன். அதேதான் எனக்கும்னு என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆ ஆனா இவ்ளோ சீக்கிரம் நமக்குள்ளயும் அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் எனக்காக நீங்க பேசல? நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்களா? எனக்கு பாப்பா இல்லன்னு, அவங்க பாப்பா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பனா? அவ்ளோ மோசமானவளா என்ன நினைச்சுட்டீங்களா? என்று கேட்டு மேலும் கதறி அழுதாள். மனைவியின் மனதில் திருமணத்திற்கு இப்படி ஒரு விளக்கம் இருப்பதை இத்தனை நாட்கள் அறிந்திராதவன் சற்றே திணறிதான் போனான். எனக்காக அவங்க கிட்ட நீங்க பேசியிருந்தா கூட, நான் எதுவுமே பெருசா எடுத்திருக்கவே மாட்டேன். நீங்க பேசினதே போதும்னு இருந்திருப்பேன். ஆனா இது எனக்கு எப்படியான ஏமாற்றத்த கொடுத்தது தெரியுமா? உங்களுக்கு நான் அவ்ளோதான் முக்கியமானவளா போயிட்டனா? சொல்லுங்க. என்று மீண்டும் கேட்டு அழுதவளை நிமிர்த்தியவன், அடுத்து தான் கூறிய தகவல்களில் அவளை அதிர்ச்சியின் உச்சத்திற்கே அழைத்து சென்றிருந்தான்.